ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழிசை சமையல் சேனல். உதிரியாக சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிரியாணினா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதை வெரைட்டியாக செஞ்சு பார்த்தா தான் நமக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல நான் ஒரு 150 கிராம் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, தேவையான பொருட்கள் மட்டும் வாசனை பொருட்கள் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு நான் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேங்க. அதை அந்த வெங்காயத்தோட நல்லா வதங்கட்டும். நீங்கள் வெங்காயம் எவ்வளோ தூரம் வதக்குறீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டு. சரியாக வதக்கலைன்னா அதோட பச்சை வாசனை போகாமல் இனிப்பாக இருக்கும் பிரியாணி. ஸோ அது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு கல் உப்பு யூஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி வதங்கியிருக்குன்னு. இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலா ஒன்று அரைக்கணுங்க. அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா. இதாங்க பிரியாணி மசாலா. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா பொண்ணு முருகலாக வதங்கிருச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா அது தக்காளி சோறு மாதிரி ஆயிரும். அதனால் தக்காளி கம்மியாகவே போட்டுக்கலாம். இது நல்லா தக்காளி மசிஞ்ச உடனேயே நான் ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் வதக்க அந்த எண்ணெய் வெளியேறணும். அதுக்கப்புறமா ஒரு பிடிச்ச பொடி கொத்தமல்லியும் புதினாவும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் இந்த இடத்துல நம்ம போட்டுக்கிடலாம். இது நல்லா வதங்கிட்டே இருக்கணும். வதங்கினா தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கிடைக்கும். சரியாக வதக்கலைன்னா நீங்கள் சாப்பிடும்போது எல்லாமே வெளியே வரும். இது நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச பிரியாணி மசாலா பவுடரு. இதையும் இந்த டைமில் நல்லா வதக்கிக்கோங்க. நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ட்ரையாக இருக்குது. நீங்கள் 150 கிராம் எண்ணெய் ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். இதில் நான் ஒரு கப் தயிர் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 கப் தயிர்ன்றது நம்மளுக்கு 100 கிராம் அந்த அளவு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடணும். நான் பச்சை மிளகாய், இந்த மிளகா ரொம்ப காரன்றனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகா ஒரு சில இடத்துல மிளகாயில் காரம் இருக்காது. அதனால் மிளகா நம்ம 4-5 போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது காரமாக இருக்கிறனால நான் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் 1 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். சிக்கன் பெரிய பீஸாக இருந்தால் தான் பிரியாணி செய்யும்போது கறி உடஞ்சிடாமல் இருக்கும். ரொம்ப பொடுசாக இது பண்ணிங்கன்னா கறி ஃபுல்லாகவே உடஞ்சிரும், பீஸே இருக்காது, எலும்பு தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஓரளவுக்கு பெரிய பீஸாக தான் வாங்கியிருக்கேன். இதை நல்லா அதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் வெளியேறணும். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருந்தோம். இப்போ கறி வேகிறதுக்காகவும் கறியில் உப்பு பிடிக்கிறதுக்காகவும் நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேங்க. இந்த உப்பு நல்லா வதங்கட்டும். வதங்க கறியிலேருந்து நம்மளுக்கு தண்ணி வெளியேறணும். ஸோ ஓரளவுக்கு நான் வதக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கறியோட பச்சை ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறி நல்லா வேகிறது நல்லாவே தெரியும். இந்த டைமில் கொஞ்சம் கறி வேகிறதுக்காக நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் ஜஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த தண்ணியை கணக்கு பண்ணி வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 1 டம்ளர் அரிசி போடுறேன்னா நீங்கள் அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் எந்த பாத்திரத்தில் நான் அரிசி அளக்கிறனோ அந்த பாத்திரத்தில் 1.5 கப்பு நம்ம அளந்துக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி தான் நான் சேர்த்துருந்தேன், அதனால் பேலன்ஸ் தண்ணி அதை அப்படியே நான் ஊற்றிருக்கேன். 1.5 கப்பில் நான் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன்னா திருப்பி அந்த 1.5 கப்பில் 1.25 கப்பு நான் ஊற்றிருக்கேன். அதுதான் உனக்கு கணக்கு. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம லெமன் ஜூஸ் நான் ஒரு பழம் அறுத்து வச்சுருந்தேன். அந்த ஜூஸையும் நான் இப்போ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம்
நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் போட்டுக்கலாம். அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ரொம்ப நேரம் ஊறினாலும் அது வந்து ஓவர் குக் ஆன மாதிரி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே போட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. இப்போ நல்லா ஊறின அரிசியை நம்ம போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம். விசில் விட்டுட்டு நான் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறமா பார்க்குறேன். இப்போ சாப்பாடை பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. கறியும் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு நல்லா பரிமாறலாம். பரிமாறி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் பிரியாணி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.